என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது. வாங்க. தனுவோட வண்டி இங்கதான் இருக்கு. அவன் எங்க போயிட்டா? அப்படின்னா பசங்க இங்கதான் இருக்காங்களா? பசங்களை கிட்னாப் பண்ணி இங்கதான் வச்சிருக்காங்க. அனாத ஆசிரமம்னு போர்டு இருக்கு, அது வெறும் பேருக்கு தான். அதுக்கப்புறம் ராஜகுமாரிக்கு அவங்க 2 பசங்களும் கிடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அழாதக்கா, எப்படி இந்த கதையில ராஜகுமாரிக்கு அவங்க பசங்க கிடைச்சாங்களோ அதே மாதிரி பொன்னி சித்திக்கு நம்ம கிடைச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். ஆமா சேரா, பொன்னி சித்திக்கு நம்ம கண்டிப்பா கிடைச்சிடுவோம். சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஹே பசங்களா, உங்களை பார்க்க யார் வந்திருக்கா? பொய் சொல்ற ஆண்டி எங்களை பார்க்க வந்திருக்காங்க. என்ன சொன்ன? போன தடவை நீங்க எங்களை ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்து பொன்னி சித்தி கிட்ட கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்னீங்கல்ல, ஆனா அதுக்கு பதிலா எங்களை இன்னொரு இடத்துல கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டீங்க. ரைட், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். போன முறை நான் பொய் சொன்னேன், ஆனா இந்த முறை உங்க பொன்னி சித்தி கூட உங்களை பேச வைக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். வீடியோ கால்ல, இந்த போன்ல. உண்மையாவா? உண்மையாதான். இவங்க சொல்றத நீ நம்பாத சேரன். ஓகே, உங்களுக்கு நம்பிக்கை இல்லல? உங்களோட பொன்னி சித்தி கூட நானே பேசிக்கிறேன். ஆலியா, பொண்ணுகிட்ட போன கூட. ஈஸி, பாத்துக்கோ. தனு, என் பசங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? நான் என் பசங்களோட பேசணும். ஆமா பொன்னி, உன் பசங்களோட உன்னை பேச வைக்கணும்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா உன் பசங்களுக்கு அந்த எண்ணமே இல்ல போல இருக்கு. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? அவங்க எங்க இருக்காங்க? காட்டு அவங்கள. பசங்க எனக்கு காட்டு. காட்டுறேன் இரு. சேரா, சித்ரா, எங்களை பார்க்க நீங்க ஏன் வரல? சித்தி, எங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. எங்களுக்கு இந்த இடம் சுத்தமாவே பிடிக்கல சித்தி. நாங்க எப்பவுமே உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம். நான் சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரமா வந்து உங்க 2 பேரையும் அங்க இருந்து என் கூடவே நான் கூட்டிட்டு வந்துடுறேன். கவலைப்படாம இருங்க. அழக்கூடாதுன்னு. எங்களுக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கவே இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த ஹாஸ்டல்ல எல்லாரும் நல்லவங்களா இருந்தாங்க. எங்களை இங்க ஒரு அங்கிள் நல்லா அடிக்கிறாரு, பயங்கரமா திட்டுறாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் உங்க சித்தி வந்து நல்லா போட்டு அடிப்பா. உங்களை சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறேன். கவலைப்படாம இருங்க. அப்புறம் சித்தி, இங்க நான் சொல்றது கேள். அவங்களோட முழுசா என்ன பேசத்தான் விட. இன்னைக்கு இது போதும். பாக்கணும்னு சொன்ன இல்ல, அதான் பாத்துட்டு அப்புறம் என்ன? அவங்கள போன்ல இல்ல, நேரா பாக்கணும்னு எனக்கு தோணுது. அவங்கள ஒரு தடவை பார்க்க ஏற்பாடு பண்ண. எனக்கு அவங்கள ஒரு தடவை பார்த்தா போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். லைஃப்ல ஒன்னதானே இருக்க போறீங்க. முதல்ல என் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் பசங்களோட ஜாலியா இரு. நான் சில கேர்ள்ஸை உள்ள அனுப்புறேன், அவங்க உன்னை ரெடி பண்ணுவாங்க. ஓகே, நான் உனக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை வாயை மூடிட்டு போட்டுட்டு வா. ஓகே, உன் 2 பொக்கிஷமும் என்ன பண்ணுதுன்னு பாக்குறேன். பாத்தீங்களா, போன முறை நான் பொய் சொன்னேன், ஆனா இந்த முறை உண்மையிலேயே பேச வச்சுனா இல்லையா? இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க 2 பேரும் கடவுள்கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, உங்க பொன்னி சித்தி இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும்னு. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? ஏன்னா பசங்க ப்ரே பண்ணா கடவுள் காதுக்கு அது விழும்னு சொல்லுவாங்க. ஓகே அக்கா, எனக்கு பொன்னி சித்தி கிட்ட போகணும்னு ஆசையா இருக்கு. நம்ம சீக்கிரமா போயிடலாம். பாய். கமான் கமான் கமான். இங்கே எந்த போலீஸாலையும் பிடிக்க முடியாது.
இன்னைக்கு முதல் தடவையா போலீஸ்காரங்க என்ன பிடிச்சிட்டாங்க. என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாம இருந்திருந்தா என்ன யாராலையும் பிடிச்சிருக்க முடியாது. உனக்கு கண்ணு தெரியல, நான் மொபைல்ல பிஸியா இருந்துட்டு இருக்கேன்ல, புரியல? தெரியுது எவ்வளவு பிஸியா இருக்குன்னு தெரியுது. மொபைல்ல கேம் விளையாடிட்டு இருக்க. இப்படியே விளையாடிட்டு இருந்தா பசங்க ஒரு நாள் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அது உனக்கு தெரிய கூட தெரியாது. அதனால மொபைல் போன் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பசங்களை மட்டும் நீ கவனிச்சா போதும். ஏன்னா இவளோட சித்தி இருக்காளே பொன்னி, அப்புறம் அவள மாதிரி இருக்கிற அந்த பிரக்யா, அவங்க 2 பேரும் கேடிங்க. அவளுங்க கரண்ட் மாதிரி ஷாக் அடிக்க வச்சிருவாளுங்க. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். கீழே கட்ட இருக்கு பாத்து. கீழே எந்த கட்டியும் இல்லையே. அது எனக்கும் தெரியும். நான் எப்படி வேலை செய்யணுங்கிறத நீ சொல்லாத. உன் வேலையை ஒழுங்கா பாரு. ராஜனா சரியான ஆளுதான் போட்டிருக்காரு. போலீஸே இங்க வந்தாலும் இவன் மூஞ்ச பார்த்துட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த ஆளை பார்த்தா மோசமான மாதிரி தான் தெரியறான். அவனை ஏமாத்துறது அவ்வளோ ஈஸி இல்ல. வேற ஏதாவது வழிதான் தேடணும். அவனுக்கு தெரியாம இந்த வேலையை முடிக்கணும். ஹலோ ஹலோ, நான் பிரக்யா பேசுறேன். கடவுளே, பிரக்யாக்கு துணையா இருங்க. எப்படியாவது என் பசங்களை அங்கிருந்து பிரக்யா என்கிட்ட கூட்டிட்டு வந்துடணும். அப்பால இந்த ஐலாவையும் தனுவையும் 4 இழுப்பிழுத்தா எல்லாம் சரியா வந்துடும். பொன்னி, பிசாச பத்தி நினைச்ச உடனே வந்துட்டாளா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் உனக்கு? நீதான் என் கையை முறுக்கி என் கையை உடச்சிட்டியே. சேலை கட்ட டைம் ஆகும். சும்மா கதவை தட்டினே இருக்காத. நான் கட்டி முடிச்சுட்டு வெளில வரேன். கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்ணு. கை ரொம்ப வலிக்குதே. ஐலாவை எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறது? எல்லாம் கரெக்டா நடக்குதுன்னு பிரக்யா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணட்டுமே. இந்த ஐலாவை நான் இங்கிருந்து நேரா நரகத்துக்கு அனுப்பிடுவேன். ஏன் இவ்வளவு லேட்டா வர? அது அக்கா அங்க. சரி சரி, ஓகே. நான் சொன்னது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும். இதோட சொல்லக்கூடாது. சரியா? எந்த பிரச்சனையும் பண்ணிடாத ப்ளீஸ். இல்ல இல்ல, டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. பை பை பை. ஓகே, போயிட்டு வரேன். இங்க பாரு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. முட்டாள், என்னைய அவமானப்படுத்துறியா? உன்னோட வேலை காவல் காக்கிறது தான். உன் பாக்கெட் எப்பவுமே காலி. நீ 2 குழந்தைங்களை காக்குற காவல். ஒரு புகையை விட்டன்னு வையே, அதுக்கப்புறம் எல்லாமே காலி. என்னது காலியா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பாபாக்கு தெரியாத எதுவுமே இல்ல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்ச இந்த சாம்பிராணி புகையை மோந்து பாரு. அதுக்கப்புறம் நீ லட்சக்கணக்கில் நல்லா சம்பாதிக்கலாம். உண்மையாவா? சந்தேகப்படுறியா? இல்ல இல்ல இல்ல, என் மேல சந்தேகப்படுறியா? பணக்காரனா ஆயிடுவல்ல. நீங்க சொல்லுங்க, நான் கோடீஸ்வரன் ஆயிருவேனா? நீங்க சொன்னீங்கன்னா இந்த சாம்பிராணிய அப்படியே நான் சாப்பிட்டுருவேன். பாருங்க. நல்லா இழு. சரி சரி. இந்த புகைய ஒரு தடவை நீ இழுத்துட்டேன்னு வையே, அப்புறம் எல்லாமே நல்லதா தான் நடக்கும். பாபா, அருமையா இருக்கு. வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. சுகமா இருக்குமே.
நல்ல வேளை இந்த புகை வேலை செஞ்சிருச்சு. ஓம் கிரீம் ஜூம் போதும் ஜூம் போதும் ஜூம். போதும். இவன் மயங்கிட்டான். முதல்ல இதை தூக்கி போடல, நாமளும் மயங்கிடுவோம். ஓ ஆமால. இங்க பாரு, நீ ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ so மச். இன்னொரு விஷயம், இங்க நடந்த எதையுமே நீ பிரபா கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ சொல்லக்கூடாது. எதுக்கும் யோசிக்காத. தயவு செஞ்சு என்ன நம்பு. இது எல்லாத்தையும் நான் ஒருத்தங்களோட நல்லதுக்காக பண்றேன். வேற வழி இல்ல. யார்கிட்டயும் இத பத்தி சொல்ல முடியாது. இங்க பாரு, நீ இதை யார்கிட்டயும் சொல்லாம இருந்தனா உனக்கு நல்ல ஆக்டிங் ஜாப் கிடைக்கிறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ so மச். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் இத பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்புறம் அக்கா, எனக்கும் கிளாஸ்க்கு டைம் ஆகுது. நான் இப்பவே கிளம்புறேன். ஓகேவா? பை பை. பரவாயில்ல. பை 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 பை. பொன்னி சித்தி நம்மள கூட்டிட்டு போக எப்ப வருவாங்க? நீ எதுக்கும் கவலைப்படாத சேரா. பொன்னி சித்தி நம்ம கூட போன்ல பேசினாங்கல்ல, நம்மள கூட்டிட்டு போக அவங்க கண்டிப்பா வருவாங்க. பொன்னி சித்தி, பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல நம்மள கூட்டிட்டு போக பொன்னி சித்தி வருவாங்கன்னு. பாரு, பொன்னி சித்தி வந்துட்டாங்கல்ல. ஆ, இங்க பாருங்க, நான் உங்க பொண்ணு சித்தி கிடையாது. அவங்களோட ஃப்ரெண்டு பிரக்யா. ஆனா அவங்க தான் என்ன இங்க அனுப்புனாங்க. உங்க ரெண்டு பேரையும் அவங்க கிட்ட கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. நீங்க என்னையும் சித்தின்னு கூப்பிடலாம். எங்க கிட்ட விளையாடாதீங்க சித்தி. எங்களுக்கு நல்லா தெரியும் இது நீங்க தான். இங்க பாருங்கப்பா, நான் உங்க பொண்ணு சித்தி இல்ல. நீங்க ஏன் என்ன உங்க சித்தியா நினைக்கிறீங்கன்னா, நாங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கோம். அப்படின்னா பொன்னி சித்தி உங்ககிட்ட தான் இருக்காங்களா? இல்லம்மா, அப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவங்க ஏன் எங்களை பாக்குறதுக்கு வரல? முதல்ல நாம இந்த இடத்த விட்டு வெளியில போறது ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் நான் பொண்ணு சித்தி கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்புறம் உங்க சித்தி உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பாங்க. சரியா? வாங்க. ஆனா நம்ம இங்க இருந்து எப்படி வெளியே போறது? வெளியே கருப்பவர் அங்கிள் இருக்காரு. அவர் ரொம்ப மோசமானவர். அவர் நம்மள போக விட மாட்டாரு. ஆமா, ஆனா இப்ப அவன் மயக்கத்துல இருக்கான். அவன் மயக்கம் தெளியறதுக்குள்ள நாம இங்க இருந்து போயிடலாம். வாங்க. ஆனா நாங்க உங்க கூட. அட, பிரக்யா சித்திய பொன்னி சித்தி தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அப்ப இவங்க சொல்றத நம்ம நம்பணும். வாங்க சித்தி, போலாம். நீங்க ரெண்டு பேரும் அறிவாளிங்க. டீயாவது குடுமா. த்ரிஷா, எனக்கு குடுமா. என்ன பண்றீங்க? ஓஹோ, டீ பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க போல இருக்கு. வா வா, இன்னைக்கு நீ கூட எங்களோட டீய குடிச்சு பாரு. என்ன பாட்டி, எங்களோடது உங்களோடதுன்னு நீங்க அன்பா என்கிட்ட கிளாஸை கொடுத்து குடிடான்னு சொன்னா குடிச்சிட போறேன். சொல்லிதான் பாருங்களேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீ இந்த டீய குடிக்க மாட்டேன்னு. உனக்கு எப்பவுமே பிரக்யா கையால போட்டு கொடுக்கற காஃபி மட்டும்தான் பிடிக்கும். அப்புறம் உன்னோட அந்த காஃபியோட டேஸ்ட் இருக்குல்ல, நான் அதை உங்ககிட்ட இருந்து புடுங்கறதுக்கு விரும்பல. என்ன சொல்றீங்க? நான் சொன்னது சரிதானே? நீங்க சொன்னது 100% கரெக்ட். அதுதான் எப்பவுமே என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். எது உன்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ்? காஃபியா இல்ல காஃபியா போட்டு தரவளா? பாட்டி, ஆஃப் கோர்ஸ் காஃபி. அண்ணா காலையில இருந்து ஒரு காஃபி கூட குடிக்கல. காஃபி போடுறவ இல்லனா நீ எப்படி குடிப்ப? அவ இருந்திருந்தானா இந்நேரம் 4-5 காஃபி குடிச்சிருப்ப. அக்கா, அபி பஜ்ஜி பக்கடா சாப்பிடறதுக்காக இங்க வரல. பிரக்யா இங்க இருக்காளான்னு பார்க்க வந்திருக்கான். இவன் சுத்தி வளைச்சி அங்கதான் வந்து நிக்க போறான். இல்ல கிரானி, நான் பாட்டியை பார்க்க தான் வந்தேன். அது என்னன்னா, காஃபிக்கு அப்புறம் இவங்க தானே என்னோட சாய்ஸ். போதுப்பா, ரொம்ப ஐஸ் வைக்காத. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. பிரக்யா இங்க எங்கேயுமே இல்ல. எடு எடு, போன எடு. பிரக்யாவா தான் இருக்கும். ஒருவேளை அவ தான் போன் பண்றானா, 5 மணிக்குள்ள இங்க வர சொல்லு. ஒரு தடவை போன் யார் பண்றான்னு செக் பண்ணிக்கிறேன். எங்க இருக்க நீ? என்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீ எங்க மாயமாட்ட? மாமா, யாரு போன்ல? உன் புருஷன். அபி,
இப்ப யார் கூட இருக்க? அடடடடா. அவ எவ்வளோ லோல பேசுனா அப்போ உனக்கு கேட்டுடுச்சா? ஓவரா போயிட்டு இருக்கடா. ஒருவேளை உனக்கு அவகிட்ட பேசணும்னா நான் போனை தரம் பேசு. இது கலாய்க்கிற நேரம் இல்லடா. நான் உன்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும், நீ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. போலீஸ் ஸ்டேஷனா? டே கத்தாதடா. வீட்ல இருக்கிற யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம், ஓகேவா? விஷயம் என்ன சொல்லு. நீ விவேகானந்த நகர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, நான் நேர்ல சொல்றேன். சரி, நான் வரேன். மாமா என்னாச்சு? எதுக்காக அவர் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறாரு? இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல பிரபாவோட ஃப்ரெண்ட் இருக்கான். அதான் அந்த சிதம்பரம், அவன் வீட்டுக்கு தான் கூப்பிட்டுருக்கான். அவரோட ஃப்ரெண்டு சிதம்பரமா? இந்த பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். கேட்ட மாதிரி தான் இருக்கு. கேட்ட மாதிரி இருக்குல்ல. அவர் யாருன்னு தெரிஞ்சா எனக்கும் சொல்லுங்க, நான் அதுக்குள்ள போய் மீட் பண்ணிட்டு வரேன். ஓகே? ஏ அபி, இந்த டீயை கொஞ்சம் குடிச்சிட்டு போ. இல்ல கிராணி, இப்போ காஃபி குடிக்கிற மூடு தான் இருக்கு. பிரபா ஏதோ டென்ஷன்ல பேசுற மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டானா? மாமா எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவர் சொல்றது உண்மைதானா? மரியாதையா வழியை விட்டுடு. நீங்க பயப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாட்டினி என்கிட்ட உன் சினிமா முடிஞ்சு போச்சு. அம்மா யார் நீ? எதுக்காக இந்த பசங்களை கூட்டிட்டு போற? சொல்லு. எங்களை போக விடு. மரியாதையா வழியை விட்டுடு, நாங்க போயிடுறோம். நான் போடுமா? நீ தான் எங்க இடத்துக்கு வந்திருக்க, புரிஞ்சுதா? மரியாதையா அந்த பசங்களை இங்கேயே விட்டுட்டு ஓடி போயிடு. பிங்கி, நான் இங்க இருக்கும் போதே இந்த பசங்களை கூட்டிட்டு போக உனக்கு என்ன தைரியம்? உங்களோட பேர் பிங்கியா? ஆமா, பிங்கி தான். அதுக்கு என்ன? பிங்கின்றது பொண்ணோட பேர் தானே? பயப்படுங்க. என்னையே கலாய்க்கிறீங்களா? என்னன்னா மாங்காய் மடைய நினைச்சீங்களா? இது உங்களுக்கு கரெக்ட், மாங்காய் மடைய. இப்போ இந்த மாங்காய் மடைய உங்களை மட்டும் இல்ல, உங்களை காப்பாத்த வந்த இந்த ஆன்ட்டியும் விட மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? நீ இந்த பசங்க மேல கை வச்சுனா அவ்வளவுதான். இந்த பசங்க மேல கைய வைப்பேன், உன்னை இங்க இருந்து விட மாட்டேன். நான் இந்த பசங்களை காப்பாத்த வந்திருக்கேன், ஆனா நானே இங்க மாட்டிக்கிட்டேன். பாவம் பொன்னி என்ன நம்பி எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பா. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணும். போலீஸ் இருக்கும்போது உன்னால எதுவும் பண்ண முடியாது. போலீஸா? எங்க இருக்காங்க போலீஸ்? பின்னாடி. இங்க இருந்து இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் ப்ளீஸ் அவனை விட்டுடு. நில்லு. ஏய், முன்னாடி வந்த இப்பவே கழுத்து அறுத்துருவேன். அவன் எதுவும் பண்ணாத. ப்ளீஸ் ப்ளீஸ், இங்க பாரு, உனக்கு எதுவும் ஆகாது. சேரா, உட்காருவியா மாட்டியா? மரியாதையா உட்காரு. சித்ரா, அவளை கட்டு. இல்ல, அவன் எதுவும் பண்ணாத. கட்டு, இல்ல உன் தம்பியோட கழுத்தை இப்போ அறுத்துருவேன். நல்லா கட்டு. இங்க பாரு, இந்த பசங்க உனக்கு என்ன கெடுதல் செஞ்சாங்க? பயப்படு. நீ எதுவும் இங்க பேசக்கூடாது. நான் என்ன கேட்கிறேனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. யார் நீ? இந்த பசங்களை காப்பாத்துறதுக்காக நீ எதுக்கு வந்த? சொல்லு. எங்க இருந்து வந்த? இந்த பசங்களை எங்க கூட்டிட்டு போக போற? என்னால அதை சொல்ல முடியாது. சொல்லு. சொல்லல கழுத்து அறுத்துருவேன். சொல்ல மாட்டியா? தம்பி பாருப்பா, உங்க ஆன்டி கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு மூளை இல்லைன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க எப்பவும் கடவுள் மாதிரி.
எல்லார்கிட்டயும் அவங்க அன்பா இருப்பாங்க இல்ல? நீ யாவது சொல்லுமா, இந்த ஆன்ட்டி யாரு? சொல்ல மாட்டியா? சொல்லல கழுத்து அறுத்துருவேன். சொல்லு. பிரக்யா சித்தி. அங்க போய் உட்காரு, உட்காரு. உங்க 2 பேர் வேலையை முடிஞ்சு போச்சு. இப்ப இவ வேலை ஆரம்பிக்க போகுது. பிரக்கியா, இவங்களை காப்பாத்த வந்தியா? நீ எல்லாரையுமே காப்பாத்திருவியாம? எங்க ராஜாண்ணா கூட வெள்ளையா ஒருத்தி இருப்பாள, அவ பேர் என்ன? உங்களை வந்து பாத்துட்டு போனால தனு. தனு. அவங்க 2 பேரும் உன்னை பத்தி நிறைய என்கிட்ட பேசியிருக்காங்க. உன்னை பார்த்தா எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா நான் உன்னை ரொம்ப ஈஸியா பிடிச்சிட்டேன்ல. பிரமாதம் பிங்கி, பிரமாதம். உனக்கு கண்டிப்பா இந்த வேலைக்கு போனஸ் கிடைக்க போகுது. இத மட்டும் ராஜன்ட்ட சொன்னேன்னு வையே. இங்க பாரு, நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. உனக்கு பணம் தானே வேணும், இல்ல என்ன வேணும்னு சொல்லு. நான் உனக்கு வேண்டியதை கொடுக்கறேன். பயமுடு.